சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் படக்குழு இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரோட இயக்கத்தில் நடிப்பார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி தான் வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும் சமயத்தில் லோகேஷோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கிறார் என சொல்லி ரசிகர்களை ரொம்பவே சந்தோஷத்தில் ஆழ்த்தினார். அதைத் தொடர்ந்து இந்த படம் எப்படி வரும் என்று ரசிகர்கள் இன்றைக்கி வரைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க என அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டே இருந்தார் லோகேஷ். அப்படி தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படம் தங்க கடத்தலை மையமாக வச்சு தான் எடுக்க போகிறதா சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படம் எல்சிலு இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே நம்ம லோகேஷ் சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தமிழ்நாடு சுற்று வட்டார பகுதி மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற பகுதிகளில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை நடத்தி முடித்தார். மேலும் கடைசியாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை சென்னையில் நடத்தினார். அங்கே கூட பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் ஏர்போர்ட்டில் நடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் லீக் ஆகிருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடல் வெளியே வந்துருந்துச்சு. இந்த பாடல் சிட்டுக்கு வைப் பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இதில் ரொம்ப அருமையாக நடனம் ஆடி இருந்தார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த பாடல் ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த பாடலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து 1000 நடன கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் ஸ்ருதிஹாசன் மற்றும் பூஜா ஹெக்டே இருவரும் சேர்ந்து நடனம் ஆடி இருக்காங்களாம். இதனால் கண்டிப்பாக தியேட்டரில் மாசான ஒரு பாட்டாக இந்த பாட்டு இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த பாட்டை அனிருத் தான் பாடியிருக்காராம். அனிருத் அவரோட வாய்ஸில் இந்த பாட்டை பாடியிருக்காருன்னு சொல்லப்படுது. கவாலா பாட்டு எந்த அளவுக்கு வைப்பை கிரியேட் பண்ணிச்சோ அதோட அதிகமான மாசாக இந்த பாட்டு இருக்கும் என சொல்லப்படுது. எப்படி சிட்டுக்கு வைப் ஒரு மாஸ் கிரியேட்டிங் சாங்காக இருந்துச்சோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பாட்டும் இருக்கும் என சொல்லப்படுது. கூடிய விரைவில் இந்த பாட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பாட்டு நம்ம தல அஜித்தோட ஜிபியூ பாடலை கண்டிப்பாக தோற்கடித்து ஒரு புது சாதனையை பண்ணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த பாட்டு சாதனை பண்ணும். நீங்கள் இந்த பாட்டு சாதனை பண்ணுமா பண்ணாதா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.